ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, சமாதானம் ஆகி இவங்க வந்துடுறாங்க. நிலா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததும் என்ன பண்ணுறாங்கன்னா ரூமில் போயிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக தாலியை எடுத்துகிட்டு வந்து சோழன் கிட்ட கொடுத்துட்றாங்க. இதில் வந்து சோழன் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுறாரு. அதிர்ச்சி ஆகிட்டு என்ன பண்ணுறாருன்னா ரூம்குள்ளே போயிட்டு அந்த தாலியை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணும் போது இவர் வந்து சமாதானப்படுத்துகிறாரு. சேரன் வந்து விடுறா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி, எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணா, நிலா என்னை விட்டு போக மாட்டா, இது எப்படியாவது ஒரு நாள் அவன் என்கிட்ட இருந்து வாங்கிக்குவா, எனக்கு தெரியும்னான்ற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து சேரன் கூட கடைக்கு போவார். அப்போது ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது வானத்தை அவங்க அப்பா பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி வானத்துக்கு கல்யாண விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நீ வந்து கல்யாணத்தை எதுவும் கெடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராதுன்ற மாதிரி பாண்டியனும் சொல்லி அனுப்பிச்சிடுறான். ஆனால் அவனுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி சோகமாகவே ஆகிடுறான். என்ன பேசுறதுன்னு புரியல, என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஒரு மாதிரி சோகமாகவே உட்காந்துருக்கான். ஃபோன் ட்ரை பண்ணுவான், ஆனால் வேணான்ற மாதிரி விட்டுருவான். நிலா பார்த்துட்டும் கேட்பாங்க, ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்கன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சமாளிச்சிருவான். அப்போ என்ன பண்ணுறான், கடைக்கு போகிறான். கடைக்கு போனால் அந்த மெக்கானிக் செட்டில் அவர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து சொல்கிறாரு, நிலா வந்து இவங்க வானதி ஒன்றை வந்து கேட்டுச்சுன்னா நீ டூருக்கு போயிருக்கேன்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ இவர் சொல்கிறாரு, எதுக்கு வந்திருப்பா, அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்குல்ல, அது சொல்கிறதுக்காக வந்திருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவருமே நம்ப மாட்டுறாரு. அவங்க சும்மா உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக பண்ணுறாங்கண்ணே, இல்லை இப்போ தான் அவங்க அப்பாவை பார்த்தேன் எல்லாத்தையும் சொன்னாருன்ற மாதிரி சொல்ல, அப்போ விடுங்கண்ணே, அவங்களுக்குன்னு ஒரு மாப்பிள்ளை கிடைக்கும் போது உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு கிடைக்காதான்ற மாதிரி சொல்கிறாரு. இவரும் அப்படியே சோகமாக இருக்கிற மாதிரி இன்றைக்கான எபிசோடு முடிக்கிறாங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.